ஓம் நமச்சிவாய். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நீடித்த ஆயுள், நிலையான பணம், பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வச் செழிப்பான வாழ்க்கை, சீரும் சிறப்புடன் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் உள்ள ஈசன் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரியணும். நம்ம ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய். நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம பதிவு அப்படிங்கிறது துலாம் ராசியில் உள்ள ராகு பகவானின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலமாக சொல்றோம். அதன்படி பார்த்தாக்கா 31/12/2025 இரவு 8:09 PM முதல் அன்றைய தினம் பின்னிரவுக்கு வரக்கூடிய காலமாகவும் 1/1/2025க்கு 1:30 AM வரக்கூடிய காலங்கள் சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருது. அதே போல 1/1/2026 1:30 AM முதல் அன்றைய தினம் காலை 6:51 பகல் 6:51 AM வரை வரக்கூடிய காலங்கள் சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக இருக்குது. அதே போல அன்றைய தினம் பகல் காலை 6:51 AM முதல் நண்பகல் 12:10 PM வரை வரக்கூடிய காலங்கள் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக இருக்கு. அதே போல அன்றைய தினம் நண்பகல் 12:10 PM முதல் மாலை 5:30 PM வரை வரக்கூடிய காலங்கள் சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருது. இந்த ராகு பகவானின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் துலாம் ராசியில் வரக்கூடியது. அந்த ராசியில் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகதாரர்கள் உங்களது சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே பதிவுல சொல்லிட்டு வரதான் திருப்பி ஒரு இதா சொல்றேன். அன்றைய தினம் முழுவதும் அப்படின்னு நீங்க எடுத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய நட்சத்திர பாதம் எது என்று நீங்க தெரிஞ்சு அந்த பாதத்திற்கான நேரங்கள் அப்படிங்கறத மட்டும் தவிர்த்து அந்த நேரங்கள் எந்த விதமான சுப நிகழ்வுகளுக்கான முடிவுகள் எடுக்கிறதை தவிர்த்துட்டு அதன் பிறகு செய்யறது நல்ல பலன் தரும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வரோம். அதனால இதை பார்க்குற அன்பர்கள் உங்களோட சந்திராஷ்டம காலத்தை தெரிஞ்சு அதற்கு தகுந்தது போல நீங்க முடிவு எடுத்துக்கிறது நல்லதுன்றதுக்காக பதிவு பண்ணும். ஓம் நமச்சிவாய, வாழ்க வளமுடன்.